எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இல்ல இதை வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு வழக்கா சொல்றாங்க. இத்தனை நாள் கழிச்சு வர இருக்காங்கன்னு தெரியல. யாரும் வீட்டுல இல்ல, அவங்க யாருமே வீட்டுல கிடையாது. 2 வேலைக்காரங்க அவனுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல அதனால அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. ஓகேடா, நான் பாட்டுக்கு வியூ பாயிண்ட்ல பாரு. டேய் இங்க என்ன போட்டு கால்டா இருமா அட கரெக்ட் ஏத்தினா போட்டோ. ஐயோ காயல் எந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல அதனால அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. ஓகேடா, நான் பாட்டுக்கு வியூ பாயிண்ட்ல பாரு. டேய் இங்க என்ன போட்டு கால்டா இருமா அட கரெக்ட் ஏத்தினா போட்டோ. ஐயோ காயல் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் காலை முதலே அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் காட்பாடி இல்லத்தில் யாரும் இல்லாததால் அமைச்சர் துரைமுருகனுக்காக அதிகாரிகள் காத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. காட்பாடி இல்லத்தில் யாரும் இல்லாததால் அமைச்சர் துரைமுருகனுக்காக அதிகாரிகள் அங்கு காத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் சென்னை இல்லத்திலிருந்து அமைச்சர் துரைமுருகன் புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செய்தியாளர்களும் அவரிடம் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். காட்பாடி இல்லத்தில் யாரும் இல்லாததால் துரைமுருகனுக்காக அதிகாரிகள் அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. தற்போது அவரது இல்லம் முன்பாக திமுக தொண்டர்களும் குவிந்திருக்கிறார்கள். அங்கு அதிகாரிகளும் துரைமுருகன் அவர்களுக்காக காத்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். இந்த வேலூர்ல அதாவது பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டுல தொடர்ந்து ரெய்டு நடந்து வருகிறது. அதன் அடுத்தபடியாக இந்த கதிரானந்த் அவருடைய துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் வீடுகளிலும் வந்து ரெய்டு நடப்பதாக காலை முதலே தகவல் வந்த நிலையில தற்போது வந்து அவர்கள் வீட்டில் யாரும் இல்லாததால் துரைமுருகன் சென்னையில் இருக்கிறார். அதே போன்று வந்து இவர் கதிரானந்த் துபாயில் இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. துபாய்க்கு அவர் வந்து சுற்றுலா சென்றிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில வீட்டில் யாரும் இல்லாத சூழல்ல அதை இடி அதிகாரிகள் அவர்கள் அனுமதி பெற்றுதான் உள்ளே செல்ல வேண்டும். அதனால் அவர்கள் வந்து வீட்டு வாசலிலே வீட்டிற்கு உள்புறமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பின்பகுதியிலும் அவருக்கு வழிகள் இருக்கிறது. அந்த வழிகள் வழியாகவும் வந்து அதிகாரிகள் சுற்றி அந்த வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் வந்து வீட்டின் முன்பே காத்துக்கொண்டு துரைமுருகன் சென்னையிலிருந்து அந்த வேலூருக்கு வந்த பிறகு இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று அந்த சோதனைக்காக அதிகாரிகள் வந்த நிலையில இந்த திமுக தொண்டர்கள் வந்து இந்த துரைமுருகன் வீட்டு முன்பாக குவிந்திருக்கிறார்கள். அது ஒரு பதற்றமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று வந்து பூஞ்சோலை சீனிவாசன் வீடுகளில் தொடர்ந்து ரெய்டு நடக்கிறது. அதே போன்று கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியும் அதாவது கதிரானந்துக்கு சொந்தமான துரைமுருகனுக்கு சொந்தமான அந்த கிங்ஸ்டன் குடும்ப பொறியியல் கல்லூரியில் தற்போது சோதனை நடந்து வருகிறது. ஆனால் கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் இருக்கக்கூடிய அந்த காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் மட்டும் தற்போது வரை வந்து அதிகாரிகள் உள்ளே செல்ல முடியாமல் வெளியே காத்து கொண்டு இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.